Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillahi amma ba'd. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இடையில்ல நிர்வாக பெருமக்களே, இடையில்லாமத்திற்கு ஆபாவை ஹஜ்ஜி செய்து வந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய ஹாஜிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு மாதத்தில், சங்கையான ஒரு இடத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தொரு புரிவாராக. ஆமீன். இந்த மதரசால பல நாள் நான் பேசியிருக்கிறேன், பல தடவை நான் பேசியிருக்கிறேன். அப்போம்னா எனக்கு பயமே கிடையாது. ஆனா எனக்கு ஒரு வகையான பயம். ஏன்னா மனைவியை கூப்பிட்டு வந்திருக்கேன், கல்லப்படாம உட்கார வச்சிருக்கேன், பார்த்தா பேச்சு ஓடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் குடும்பத்தோடு நாம வரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால ஹஜ்ஜினுடைய கடமைகளை எல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு சிலவற்றை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஹஜ்ஜினுடைய கடமைகளை நாம் எடுத்து பார்த்தால் அது பெரும்பாலும் பெண்களினால்தான் அந்த கடமைகள் கடமையாக்கப்பட்டிருக்கும். ஹஜ்ஜிக்கும் பெண்களுக்கும் அதிகமான தொடர்பு உண்டு. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இவர்களுக்கும் ஹஜ்ஜினுடைய கடமைகளுக்கு மத்தியில அதிகமான தொடர்பு உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் ஹாஜர் தம்பதிகளுக்கு நீண்ட நாட்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 90 வயசை தாண்டியாச்சு. ஹாஜர் அம்மாவுக்கு ஒரு 80 வயசு ஆகிவிட்டது. இதற்கு இடையில ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலடி என்று அப்போது வாழ்ந்த மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் அவங்க மனம் தளரல. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எங்களுக்கு சாலிகான குழந்தையை தா என்று துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாம அந்த துவா செய்யணும். ஆண் குழந்தையத்தா, பெண் குழந்தையத்தா குறிப்பிட்டு நாம கேட்கக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. சாலிகான குழந்தையத்தா என்று அவர்கள் துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு இடையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பழக்கம் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். விருந்தாளிகள் இல்லாமல் சாப்பிடவே மாட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நாள் விருந்தாளிகளை எதிர்பார்த்து வீட்டு வாசல் நிற்கிறாங்க. 2 இளைஞர்கள் வர்றாங்க. அந்த 2 இளைஞர்கள் நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்கன்னு நினைக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டிற்குள்ள இருவரும் நுழைகிறார்கள். உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு காளை மாட்டை அறுத்து சமையல் செய்து உணவுகளை பரிமாறுகிறார்கள். ஆனா அந்த 2 இளைஞர்களும் சாப்பிட மறுத்துட்டாங்க. நாங்க சாப்பிட மாட்டோம். இத ஹாஜர் அம்மா என்ன செய்யறாங்கன்னா கதவு இடுக்கு வழியா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கணவர் பரிமாறுவதையும் இந்த 2 பேரும் நாங்க சாப்பிட மாட்டோம்னு சொல்றதையும் ஹாஜர் அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நீங்க சாப்பிட மாட்டீங்களா? அப்பதான் அந்த 2 பேரும் சொல்றாங்க, இப்ராஹிம் அவர்களே, நீங்கள் நினைப்பதை போன்று சாதாரண மனிதர்கள் அல்ல. நாங்க 2 பேரும் மலக்குமார்கள். உங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது என்ற நற்செய்தி சொல்வதற்காக அல்லாஹ் எங்கள் இருவரையும் அனுப்பி வைத்தான் அப்படின்னு சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எங்களுக்கு குழந்தையா? நானே அப்பாவாகிட்டேன், தாத்தாவாகிட்டேன், என் மனைவி மலடியா இருக்கிறாங்களே, எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அவங்க கேட்கிறாங்க. அல்லாஹ் இந்த வார்த்தைகளை
குர்ஆன்ல அப்படி பதிவு செய்து வைத்திருக்கின்றார். தன்னுடைய கணவர் பயந்து பேசுவதை பார்த்து ஹாஜர் அம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த 2 மலக்குகளும் சொன்னாங்களா, அல்லாஹ் முடிவெடுத்துட்டா 90 வயசோ 100 வயசோ குழந்தை பிறக்கத்தான் போகுது அப்படின்னு நற்செய்தியை சொல்லிட்டு அந்த இருவரும் சென்று விடுகிறார்கள். அதற்கு பின்னால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. பிறகு ஹாஜர் அம்மா தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை, உன் மகனையும் அந்த கை குழந்தையையும் உன்னுடைய மனைவியையும் பாலைவனத்தில் விட்டு நீ வந்துவிட வேண்டும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கன்னா, ஒரு தோல் துருத்தியில தண்ணீரும் கொஞ்சம் பேரிச்சம்பழமும் வைத்துக் கொண்டு தன் மனைவியை அழைத்துக் கொண்டு பாலைவனத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். மரம் கிடையாது, செடி கிடையாது, தண்ணீர் கிடையாது, எதுவுமே கிடையாது, மனிதர்களே கிடையாது, பறவைகளும் கிடையாது. தண்ணீர் இருந்த அளவா மனிதர்கள் பறவைகள் வருவார்கள். யாருமே இல்லாத இடத்துல தன் மனைவி ஹாஜர் அவர்களையும் தன் கை குழந்தை இஸ்மாயிலையும் விட்டு ஒன்னும் சொல்லாம திருப்பி ஷாம் நாட்டை நோக்கி செல்கிறார்கள். அப்ப ஹாஜர் அம்மா கேட்கிறாங்க, எங்க விட்டுட்டு போறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதிலே சொல்லல. திரும்பவும் கேட்கிறாங்க, திரும்பவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லல. புகாரில இந்த சம்பவம் அப்படியே பதிவு செய்யப்படுகிறது. கடைசியில ஹாஜர் அம்மா கேட்கிறாங்க, அல்லாஹுல்லதி அமரக்க பிஹாதா, இவ்வாறு எங்களை விட்டு செல்லும்படி அல்லாஹ் தான் கட்டளை இட்டானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, இது நானா விட்டுட்டு போகல, இது அல்லாஹுடைய கட்டளைன்னு சொன்ன உடனே அப்படின்னா திருப்பி பார்க்காம போயிருங்க, இதெல்லாம் எங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் அப்படின்னு ஹாஜர் அம்மா சொன்ன வார்த்தைகள் ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷாம் நாட்டுக்கு போயாச்சு. கொண்டு போன தண்ணீரும் பேரிச்சம்பழமும் காலி ஆயிடுச்சு. தாய் சாப்பிட்டாதான் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும். இப்ப தாயும் குழந்தையும் தாகத்தால் தவிக்கிறார்கள். உடனே ஹாஜர் அம்மா என்ன செய்யறாங்க, பக்கத்தில் இருக்கின்ற 2 கூன்றுகள் சஃபா மருவா, ஹாஜர் அழகா ஓதி காட்டினாங்க, இன்ன சஃபாவை மருவத்தை மின் ஷஆயிரில்லாஹி. அந்த சஃபாவுக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஏறி பாக்குறாங்க எங்கேயாச்சும் தண்ணி கிடைக்குமான்னு பாக்குறாங்க. எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. மருவாவுக்கு போறாங்க, மருவால போய் பாக்குறாங்க எங்கேயாச்சும் தண்ணீர் கிடைக்குமான்னு, கிடைக்கல. இப்படி 7 முறை ஓடுகிறார்கள். அதான் நீங்க ஆட்சிகளும் 7 முறை நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு தாபியை என்ன செய்யறார் அப்படின்னா, தாபினா சாபியை பார்த்தவர். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, ஒருத்தர் உம்ரா செய்யறார். உம்ரானா என்னது? இஹ்ராம் ஆடை அணிதல், 2வது என்னன்னா தவாஃப் செய்தல், சஈ செய்தல், மொட்டை அடித்தல். இந்த 4 தான் தவாஃப், உம்ரான்னு சொல்லுவாங்க. இப்ப அவர் கேட்கிறாரு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட, ஒருத்தர் இஹ்ராம் ஆடை அணிந்து விட்டார், அடுத்து தவாஃப் செஞ்சிட்டார், அடுத்து சஈ செய்யணும். சஃபா மர்வாவுக்கு மத்தியில 7 முறை ஓட வேண்டும். அவர் சஈ செய்யல. இந்த நிலையில அவர் தன் மனைவியோடு உறவு கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா உம்ரால இஹ்ராம் ஆடையில் இருக்கும் போது கணவன் மனைவி உறவு கொள்வது கூடாது. உம்ராவே கூடாம போயிடும், இஹ்ராமே கரையப்பட்டுவிடும். அப்ப அவர் கேட்கிறாரு, தவாஃப் மட்டும்தான் செஞ்சிருக்கிறாரு, இந்த சஈ செய்யல, இப்ப உறவு கொள்ளலாமான்னு கேட்கும் பொழுது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை எடுத்து போடுறாங்க. அன்பு தோழர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா? இஹ்ராம் ஆடை அணிவார்கள், தவாஃப் செய்வார்கள், 7 முறை சுற்றுவார்கள், 2 ரக்காத் மகாம இப்ராஹிம் தொழுவாங்க, அப்புறமா சஈ செய்வாங்க. சஈ செய்த பின்னால் முடி இறக்குவார்கள். அப்புறமா தான் இஹ்ராமை விட்டு வெளியே வர முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லும் பொழுது, அந்த சஈ அதாவது 7 முறை தொங்கோட்டம் போடுதல், சஃபாவிலிருந்து மர்வா 1, மர்வாவிலிருந்து சஃபா 2, சஃபாவிலிருந்து மர்வா 3, ஆக சஃபாவில் ஆரம்பித்து மர்வாவில் முடியும். இது ஏன் நம்ம 7 முறை ஓடுகின்றோம்? ஹாஜர் அம்மா ஓடுனாங்க, அதனால இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இப்ப சஃபால ஏறி பார்ப்பாங்க, தண்ணி எங்கேயுமே இருக்காது. மர்வால ஏறி பார்ப்பாங்க, எங்கேயுமே தண்ணி இருக்காது. 7 முறை ஓடிவிட்டார்கள். மகனை பார்த்தா மகன் அழுது கொண்டே இருப்பார்.
அதை பார்க்க சகிக்காம திரும்பவும் அங்கேயுமா ஓடுவாங்க. ஆஜரம்மா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை அப்படியே சொல்லி காட்டுவார்கள். கடைசியில பார்த்தா ஒரு அசரீரி சத்தம் கேட்கும். அசரீரினா சப்தம் மட்டும் கேட்கும், ஆள் இருக்காரு, சத்தம் கேட்கும். உடனே ஹாஜரம்மா சொல்லுவாங்க, ஆகா மனப்பிரம, யாரோ கூப்பிடுற மாதிரி தெரியுது, சரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் யாரோ கூப்பிடுறாங்க. உடனே ஹாஜரம்மா சொன்னாங்களா, எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாராவது இருந்தால் சத்தம் கொடுப்பவரே எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள் அப்படின்னு ஹாஜரம்மா சொல்லுவாங்க. கடைசியில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் தோன்றி, இப்ப ஜம்சம் கிணறு இருக்குத அந்த இடத்திற்கு வந்து தன் குதிகாலால் அந்த இடத்திலே தட்டுவாங்க. சில பேர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலை உதறி அழுதுனால காலடி தடத்துல தான் ஜம்சம் வந்துச்சு ரொம்ப பேர் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கும் ஹதீஸுக்கும் தொடர்பே கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குதிகாலால் 2 தட்டு தட்டுவார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. தன்னுடைய இறக்கையினால் அடிப்பார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. அந்த இடத்தில் தான் ஜம்சம் தண்ணீர் ஊற்றாக வருகிறது. ஒரே ஹாஜரம்மா என்ன செய்வாங்கன்னா, தானும் குடித்து தன் மகனுக்கும் குடிக்க செய்து தான் கொண்டு போன பாத்திரத்துல நிரம்ப தண்ணீரை எடுத்து அந்த ஜம்சம் கிணறை சுற்றிலும் மண்ணை குவித்து நீர் நீர் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர்கள் சைகை செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்ல தொடர்ந்து சொல்லுவாங்க, ஹாஜரம்மா மட்டும் நில் நில் என்று சொல்லவில்லை என்றால் இன்னைக்கு 6ஆவது பெருக்கெடுத்து ஓடி இருக்கும். நல்லவேளை 6ஆவது பெருக்கெடுத்து ஓடல. இன்னைக்கு ஆத்தியெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். கண்டது கடையில ஆத்துலதான் இன்னைக்கு போட்டுட்டு இருக்கிறோம். புணத்துல இருந்து மரம் வரைக்கும் அதுல எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இருக்கிறோம். ஆனா ஜம்சம் இன்றைக்கு 6ஆவது ஓடி இருந்தால் அதன் புனிதத்துவம் நிச்சயமாக என்றைக்கோ புனிதோண்டி புதைக்கப்பட்டிருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து சொல்றாங்க, இந்த ஜம்சம் கிணறுக்கு அருகிலே இலையெல்லாம் இருக்கிறது, உன் கணவரும் உன் மகனும் அந்த இறையில்லத்தை எழுப்புவார்கள். ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை 3364வது செய்தியாக புகாரிகளை பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இடத்திலே இறையில்லமாம் திரு காபாவை கட்டுவார்கள் என்ற நற்செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு மறைந்து விடுவாங்க. அதற்கு பின்னால தண்ணியை பார்த்தோன்னா பறவைகள்லாம் அங்க வந்து தண்ணீர் குடிக்க ஆரம்பிக்கும். ஜுர்ஹூம் அப்படிங்கிற கூட்டத்தார் வந்து பாப்பாங்க, பாலைவனத்துல தண்ணீரா, இது யாருக்கு கிணத்த தோன்றுனா அப்படின்னு அவங்க குடிசைகளை போடுவாங்க, வீடுகளை கட்டுவாங்க. பாலைவனம் இன்றைக்கு சோலைவனமாக மாறியதற்கு காரணம் ஹாஜரம்மா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இதற்கு பின்னால்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நடக்கின்ற பருவத்தை அடைகின்ற பொழுது ஒரு கனவு பார்ப்பாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை தானே அறுத்து படுகின்ற மாதிரி கனவு பார்ப்பாங்க. மகனை கூப்பிட்டு சொல்லுவாங்க, மகனை இந்த மாதிரி கனவு பார்த்திருக்கிறம்பா, ஒரு கூப்பிட்டு போய் அறுக்கட்டான்னு யோசிச்சு சொல். அப்ப அவரை என்ன சொல்லுவாரு, யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்க ஒரு நபி பார்க்கிற கனவு உண்மையா தான் இருக்கும், அதை என்னைய கூப்பிட்டு போய் நீங்க அறுத்துருங்க அப்படின்னு அந்த மகன் சொல்வார். தாயின் வளர்ப்பு. இன்னைக்கு உள்ள ஒரு அத்தா இப்படி ஒரு கனவு பார்க்கான்னு வச்சுக்கிடுவான். மகனை கூப்பிட்டு வாடா நீ அறுக்கிற மாதிரி கனவு பண்ணா உன் பொண்டாட்டியும் கூட்டு போய் அறுந்துருவான். நீ என்ன எளிய அறுக்க போற, உன் வீட்டமா கூப்பிட்டு போய் அறு, எளியெல்லாம் கூப்பிட்டா நான் வரமாட்டேன், இது என்ன கூடு கட்ட கனவு அப்படிமா இப்போ உள்ள பையன். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு ஷாம் நாட்டுக்கு போயிட்டாங்க. ஹாஜரம்மாவுடைய வளர்ப்பு அல்லாஹ் திருக்குறான் சூரத்துல ஆராத்ல ஒரு ஆயத்திலே பேசுவான், வல் வலு தையிபு யஃபுருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பிஹி வல்லதி ஹபஸ லா யஃபுருஜு இல்லா நஜிதா. ஒவ்வொரு பெற்றோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். பூமி 2 வகை, நல்ல பூமி ஒன்று, கெட்ட பூமி ஒன்று. நல்ல பூமியில தான் நல்ல விளைச்சல்கள் உருவாகும், கெட்ட பூமியில கெட்ட விளைச்சல், கஞ்சா அப்படின்னு போன்ற அந்த மோசமான செடிகள் உருவாகும். இப்பதான் சொல்லுவாங்க, நல்ல பூமி என்றால் நல்ல தாயின் கருவறை, அந்த கருவறையில் நல்ல குழந்தைகள் தான் உருவாகுவார்கள். கெட்ட பூமி அப்படின்னா கெட்ட தாயின் கருவறை, அந்த கருவறையில கெட்ட குழந்தைகள் தான் உருவாகுவார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹாஜரம்மா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட்டதுனால அவங்களுடைய மகனுடைய வளர்ப்பு அரு என்று சொல்லும் பொழுது என்னைய கூட்டு போய் அறுத்துருங்க அப்படின்னு அவர் சொல்றார். அப்புறமா அல்லாஹ் வானத்தில் ஒரு ஆட்டை இறக்கி வைத்தான், ஆட்டை குர்பானி கொடுத்தார்கள்.
இதற்கு பின்னாலே அல்லாஹ்வுடைய கட்டளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு கட்டளை, என் வீட்டை நீங்கள் உயர்த்தி கட்டுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் கொத்தனார் வேலை பார்த்திருக்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்லை கொண்டு கொடுப்பாங்க, சாந்த குறைச்சு கொடுப்பாங்க, தண்ணீரை கொண்டு வருவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அந்த காபத்துல்லாவை உயர்த்தி கட்டுகிறாங்க. கட்டி முடிச்ச பின்னால அவங்க ஒரு துவா செய்யறாங்க பாருங்க. இது நமக்கெல்லாம் ஒரு படிப்பினை. நாம எந்த நல்லறங்களை செய்தாலும் நாம தான் செஞ்சிட்டோமே அல்லாஹ் ஏத்துக்குருவா அப்படின்னு நம்ம நினைக்கவே கூட. ஒரு ரூபா தர்மம் செஞ்சாலும் யாரெல்லாம் ஒரு ரூபா தர்மம் செஞ்சிருக்கிறேன், ரப்பனா தக்கம்பல் பின்னா, இதை என்னிடம் நீ ஏற்றுக்கொள்வாயாக. 2 ரக்காத் நபி தொழுகிறவா உடனே துவா செய்யணும், நோம்பு வைக்கிறமா துவா செய்யணும், அவன் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறமா துவா செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டி முடிச்ச பின்னால ரப்பனா தக்கம்பல் பின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், இந்த பணியை நாங்கள் செய்து விட்டோம், இதை எங்களிடம் நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு துவா செஞ்சுட்டு தொடர்ந்து துவா செய்யறாங்க பாருங்க. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக, எங்கள் இருவரையும், அதாவது என்னையும் என் மகனையும் நீ உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக நீ ஆக்கிவிடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்காக நாங்க முஸ்லிமா வாழ்ந்த மாதிரி எங்களுடைய மரணத்திற்கு பின்னால் எங்கள் சந்ததிகளும் முஸ்லிம்களாகவே வாழ வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நாம முஸ்லிமா வாழ்ந்துட்டு போயிடணும். நம்ம மகள், நம்முடைய மகள், நம்முடைய பேரன் பேத்தி முஸ்லிமா தான் வாழ்ந்து முஸ்லிமா தான் மௌத்தா போவாங்க. யாருக்காவது உத்தரவாதம் இருக்கிறதா? காலையில முஸ்லிமா இருப்பான், மாலையில மாற்று சகோதரனாக அவன் மாறி விடுகின்றான். இன்னைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். அதை இந்த துவாவை ஒவ்வொரு பெற்றோர்களும் நாம் செய்ய வேண்டும். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் துர்ரியத்தினா, நம்முடைய சந்ததிகளுக்கும் துவா செய்ய வேண்டும். எங்கள் சந்ததிகளையும் உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக நீ ஆக்கிவிடு அப்படின்னு துவா செய்யறாங்க. வரினா மனாசிக்கனா, ஹஜ்ஜினுடைய கடமைகளை எங்களுக்கு காட்டி கொடு. துப அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், எங்கள் தௌபாவை நீ ஏற்றுக்கொள், நீ தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று அவர்கள் துவா செய்கிறார்கள். அதற்கு பின்னால தொடர்ந்து வருது, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்ம வ யுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். இந்த மக்காவிலிருந்தே இந்த மக்காவாசிகளுக்கு ஒரு நபியை நீ அனுப்பு, அவர் கிதாபை ஓதி காட்டுவார், அதை கற்றுக் கொடுப்பார். அது யாருக்காண்டி துவா செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துவா செய்தார்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்வதற்கு கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. 2500 வருஷத்துக்கு பின்னால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்து நபியாக ஆக்கப்பட்டார்கள். ஒரு நபியினுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்வதற்கு 25 நூற்றாண்டுகள் ஆகியிருக்கிறது. ஆனா இன்னைக்கு பாய்மார்களும் தாய்மார்களும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? முசல்லா விட்டு எந்திக்கு முன்னாலேயே நம்ம துவாரம் கபூல் ஆகிடணும், இல்லாட்டா நான் இருந்து ஃபஜ்ர் தொழுக மாட்டேன், லுகர் தொழுக மாட்டேன், நான் கேட்க அவன் தரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். அல்லாஹ் மேல கோபப்பட்டு கொண்டு முசல்லாவையும் சுட்டி வச்சிருவாங்க, தொப்பிய மறந்துடுவாங்க, பள்ளியாசனுக்கு திசையே மறந்துடும், ஆண்களை பொறுத்த மாட்டேன். அப்ப அல்லாட்ட நம்ம கேட்கிறது நம்முடைய கடமை. இப்ப நம்ம கை குழந்தை வச்சிருக்கிறோம், பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஒரு 6 மாசம் குழந்தை பிரியாணி கேட்க எந்த தாயாவது ஊட்டுவாடா? ஊட்டுனா ஜனாசா தொழுதான் குழந்தைக்கு, அப்படிதானே? அப்ப அந்த குழந்தை இறந்து விடும். அப்ப குழந்தையை விட ஒரு தாயை விட 70 மடங்கு அன்பு உள்ள ரப்பு இவன் கேட்டதை இன்னைக்கே கொடுத்தா தலகால் புரியாம நடப்பான், நம்மளை மறந்துடுவான். அந்த ரப்புக்கு தெரியும் எப்போது தர வேண்டும் என்று அவன் நினைக்கின்றானோ அப்போதுதான் அவன் தருவான். அவன் தருவது நம்ம இறந்த பின்னால கூட நம்முடைய துவாக்கள் கபூலாகலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறந்த பின்னாலதானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை பிறந்தார்கள். நாம துவா கேட்கும் போது அல்லாஹ் 3 ஆப்ஷன் வச்சிருப்பான். ஒன்று நம்ம கேட்டதையே தந்துருவான். 1 லட்சம் ரூபாய் கேட்கிறோம், 1 லட்சத்தை அப்படியே தந்துருவான். ஒன்று. 2வது என்ன தெரியுமா? நாம 1 லட்சம் ரூபாய் கேட்டிருப்போம், 5 லட்சம் ரூபாய்க்கு செலவு இல்லாம நம்மளுக்கு ஆக்கியிருப்பான். நமக்கு அது தெரியாது. 1 லட்சத்தையும் தந்து 5 லட்சத்துக்கு ஒரு செலவை தந்தா 4 லட்சத்துக்கு வட்டிகளை வாங்கிட்டு இருக்கணும். சமுதாய வட்டியில புகுந்து விளையாண்டுட்டு இருக்குங்க. அப்ப அது 2வது. 3வது என்ன அப்படின்னா,
கேட்டதையும் தரமாட்டான், ஆபத்துகளையும் நீக்க மாட்டான். நம்ம கேட்ட துவாவையெல்லாம் சேகரித்து மறுமை நாள் ஆகிறதுல அதை நன்மையாக நமக்கு தருவான். ஒரு மனுஷனை பார்த்து அல்லாஹ் சொல்வானா, அந்த குவிகள் இருக்கிற நன்மையான குவிகள், அதை எடுத்துக்கொண்டு நீ சுவர்க்கத்திற்கு செல். அப்ப இவன் கேட்பானா, யாருதான் ஜும்மாவுக்கு மட்டும்தான் பள்ளியாசலுக்கே போனேன், நான் தொழுகவே இல்லையே, இவ்வளவு நன்மை நான் செஞ்சேனா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்வானா, நீ கேட்ட துவாலாம் கபூல் செய்யலப்பா, அதையெல்லாம் நன்மையாக்கி வச்சிருக்கிற, அதெல்லாம் எடுத்துட்டு ஓடிந்தவன. இவன் கேட்பானா, நீ அன்னைக்கு மட்டும் ஒரு துவாவை கபூல் செஞ்சீங்க, அதை செய்யாம இருந்தா இன்னைக்கு நன்மை அதிகமா இருக்குமே. மறுமையில அல்லாஹ்விடத்திலே அவன் பேசுவான் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அதனால துவா செய்யணும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும், தர்மங்கள் செய்த பின்னால, குர்ஆன் ஓதிய பின்னால, இஸ்திக்ஃபார் செய்த பின்னால, முசாஃபிர்களுக்கு காசு போட்ட பின்னால, யா அல்லாஹ் இந்த சதகாவை ஏற்றுக்கொள், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடு என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு துவா செய்யறாங்க பாருங்க. அதையும் அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஇது கால இப்ராஹீமு ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, இந்த மக்காவை நிம்மதியான ஒரு பூமியாக நீ ஆக்கி வைத்து விடு. மக்கா நிம்மதியான ஒரு பூமி, பழிக்கு பழி கூட வாங்க முடியாது. கொலையாளி உள்ள போய் உட்கார்ந்துட்டானா அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம ஹரம விட்டு வெளியே கொண்டு வந்ததா அவனுக்கு பழிக்கு பழி வாங்க முடியும், உள்ள வச்சு தண்டனை எல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப அடுத்து செய்யறாங்க, ஒரு சுக்கு அகலவும் வினசபரா, இந்த மக்காவாசிகளுக்கு எல்லா கனி வர்க்கங்களையும் நீ கொடு அப்படின்னு துவா செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை விளைச்சல் உள்ள பழம் கூட நம்ம கண்ணுக்கு படாது. ஆனா காபத்துல்லாவுக்கு போனா, மக்காவுக்கு போனா, சாதாரண பேரிச்சம்பழத்துல இருந்து, கொய்யாப்பழத்துல இருந்து, இளந்த பழம் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். எல்லா வகையான, எல்லா நாடுகளிலும் விளையக்கூடிய எல்லா வகையான பழங்களையும் அல்லாஹ் அங்கு வைத்திருக்கிறான் என்றால் அது யார் செய்த துவா அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துவா. ஒரு நாட்டு அரசர் என்ன செய்றார் அப்படின்னா, மக்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறார். நாளைக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பழம் கொண்டு வரணும், பழம். ஆனா இந்த பழத்தை நான் ஏற்கனவே சாப்பிட்டுருக்க கூடாது, நீங்க கொண்டு வந்த பழத்தை நான் ஏற்கனவே சாப்பிட்டு இருந்தா உங்க வாயில வச்சு திணிச்சிருவேன்ட்டு. ஒருத்தன் இழந்த பழத்தை கொண்டு போன, அரசர் இழந்த பழத்தை சாப்பிட்டுருக்கவா போறாரு, நான் சாப்பிடாத இழந்த பழமா, வாயை தொடடா அப்படின்னு வாயில வச்சு அணுகிட்டாரு. ஒருத்தன் இந்த ரஸ்தானி பழத்தை கொண்டு போயிருக்கான், நான் சாப்பிடாத ரஸ்தானி பழமா, வாயை திறந்து உள்ள வச்சு அணுகியாச்சு. இப்படி ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பழத்தை கொண்டு போயிருக்கான். ஒருத்தன் பைனாப்பிள் கொண்டு போயிருக்கான், அன்னாசி பழம், நான் சாப்பிடாத அன்னாசி பழமா, வாயை திறடான்னு சொல்லி உள்ள திணிச்சு வாயெல்லாம் கிழிச்சு ரத்தம் வடியுது. அவன் சிரிக்கிறான். ஏன்டா சிரிக்கிற, நானாவது அன்னாசி பழம், பின்னால் ஒருத்தன் பலாப்பழத்தை வச்சிருக்கிறான், அது எப்படியோ வாய்ப்புல போகும் நினைச்சு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்றாங்க. அப்ப நம்ம நாட்டுல கிடைக்காத பல வர்க்கங்கள் மக்காவுக்கு போனா சும்மா சர்வசாதாரணமாக அழகான முறையில் அது கிடைத்துக் கொண்டிருக்கும் என்றால் அதற்கு காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஃபீஹி ஆயாத்தும் பய்யினாத்துன், மக்காவிலே தெளிவான அத்தாட்சிகள் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அதுல ஒரு அத்தாட்சி தான் ஜம்சம் கிணறு. 18 அடி அகலம், 14 அடி நீளம், அவ்வளவுதான் அந்த கிணறு. அந்த கிணத்தை பார்க்க முடியாது, மூடிட்டாங்க. ஆனா கிணறு இருக்குது, 18 அடி அகலம், 14 அடி நீளம். அதுல எப்பவுமே 5 அடிகள் தான் தண்ணீரே கிடைக்கும். தண்ணீர் ஊறிக்கிட்டே இருக்கும், எடுக்காம இருந்தா பொங்கி வழியாது, எடுத்துக்கொண்டே இருந்தா கிணறு காலியாகவும் செய்யாது. எத்தனை ஆண்டுகள் ஊறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாளைக்கு குறைந்தது 50 லட்சம் நபர்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்துகின்றார்கள். இதுவரைக்கும் தூர் வாழ்ந்ததே கிடையாது, இதுவரைக்கும் தண்ணீர் காலியானதும் கிடையாது. நம்ம கிணறுகள்ல பாசி பிடிச்சிடும், திரும்பிகள் உருவாகிடும். ஆனா கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளை கடந்தும் கூட அது ஒரு பாசியை பார்க்க முடியாது, ஒரு கிருமியை பார்க்க முடியாது. குளோரின் தான் போடுவாங்க தண்ணீர் சுத்தமா இருக்கட்டு. சம்சம் தண்ணீருக்கு அந்த குளோரின் தேவை இல்லை. அவ்வளவு அற்புதமான ஒரு நீர் தான் அந்த சம்சம் தண்ணீர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மாவு சம்சம் அலிமா சுரிபலகு, எந்த நோக்கத்திற்காக சம்சம் தண்ணீர் குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நமக்கு தருவார். பசி தீர வேண்டும் என்பதற்காக ஆட்சிகள் சம்சம் தண்ணீரை குடிப்பார்களே, ஆனால் பசி தீர்ந்துவிடும்.
தாகம் தீர வேண்டும் என்பதற்காக அந்த தண்ணீரை நியத்து வைத்து குடிப்பார்களே, ஆனால் தாகம் தீர்ந்துவிடும். அதே நேரத்தில் நமக்கு நல்ல உடல் சுகம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த தண்ணீரை குடித்தால் உடல் சுகம் ஏற்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை தாரகுத்னி அப்படிங்கிற நூல்ல சதீதாக பதிவு செய்யப்படுகிறது. தண்ணீரை குடிப்பதற்கு தான் நாம் பயன்படுத்த வேண்டும். நமக்கு யூதர்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அவன் சும்மா பேருக்கு 2 மடங்கு குடிப்பான். ஆனா முஸ்லிம்களை நீங்கள் வயிறு முட்டை குடிக்க வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா ஆட்சிகள்லாம் வயிறு முட்டைலாம் தரமாட்டாங்க, 2 மடங்கு தான் தருவாங்க. வேணாலும் பாருங்களேன். அந்த காலத்துல ஆட்சியில இருந்து ஆட்சியார் வாரம்னா பெரிய பெரிய டின்னரா வச்சிருவாங்க, பெரிய பெரிய டேக்ஸா வச்சு ஹவுஸ் தண்ணிய வாரி வாரி அதை ஊத்தி ஒரு சின்ன டம்ளர் சம்சம் தண்ணீரை கலந்து அதை எல்லாத்துக்கும் எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அல்லாவுடைய கிருபையினால ஓரளவுக்கு 30 லிட்டர் வரைக்கும் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். 10 லிட்டரா 30 லிட்டரா தெரியல, 10 லிட்டர். அதை என்ன செய்யறாங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. நாம குடிக்கும் போது நல்ல நியத்தை வைத்து நாம் குடிக்க வேண்டும். இப்ப தவாஃப்லாம் முடிச்ச பின்னால 5 லிட்டர் தவாஃப் முடிச்ச பின்னால ஹாஜிகள் உம்ரா செய்யக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா மகாம இப்ராஹிம்ல போய் 2 ரக்காத் தொழுவாங்க. தொழுது முடிச்ச பின்னால சம்சம் தண்ணீரை பெருமானார் குடிப்பார்கள். ஆண்களும் பெண்களும் குடிக்கணும். குடிச்சு முடிச்ச பின்னால என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணீர் எடுத்து உச்சந்தலையில என்ன செய்யலாம் தெளிப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஆண்கள் உம்ரால இருக்கும் பொழுது தலையை மறைக்க கூடாது, பெண்கள் தலையை திறக்க கூடாது. ஆனா சில பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? இஹ்ராம் ஆடையில இருக்கும் பொழுது அங்க ஹிஜாப கழட்டி தலையில தெளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உம்ராவே போயிடும், இஹ்ராமே போயிடும். அவங்க ஹிஜாபுக்கு மேலே என்ன செய்யணும் அப்படின்னா தெளித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தெளிவாக பல ஹதீஸ்கள்ல சொல்லி காட்டுறாங்க. அடுத்து ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா தெளிவான அத்தாட்சி என்னவென்றால் காபத்துல்லாஹ்வை தவாஃப் செய்கிறோம். வல் யத்தஃபு பில் பைத்தில் அதீக், பழமையான அந்த வீட்டை அவர்கள் சுற்றி வர வேண்டும். உலகத்திலேயே நம்ம சுற்றி வருவதாக இருந்தால் காபத்துல்லாஹ்வை மட்டும்தான் சுற்றி வரணும். நம்ம சமுதாயம் அதை மட்டும்தான் சுற்றி வர்றது இல்லை, கபரையெல்லாம் சுற்றி வருது. குழந்தை இல்லாத தாய்மார்கள் கபருங்களை சுத்திட்டு வயிற்று தடவி பார்க்கிறது, குழந்தை உண்டாயிருக்கமா இல்லையா? என்ன ஒரு மோசமான ஒரு கொள்கை. சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் குழந்தை இல்லாத பெண்கள் என்ன செய்வாங்கன்னா ஆலமரத்தை சுத்தி வருவாங்க. அதுல கூட ஒரு அறிவியல் இருக்கிறது. ஆலமரம் பகல் நேரத்துல ஆக்சிஜன் அதிகமா வெளியிடும். அதை சுவாசிக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை உறுதியாகும் என்பதாக இன்னைக்கு அறிவியல் சொல்லி காட்டுகிறது. அந்த இது கூட கபரை சுத்தி வருவது இல்லை. ஆனா தேவையில்லாம இந்த புளிய மரத்தையும் வேப்ப மரத்தையும் சுத்தி சுத்தி வரக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், தஹீரா பைத்திய, என் வீட்டை நீங்கள் இருவரும் சுத்தப்படுத்துங்கள், குப்பைகளை அகற்றுங்கள், ஷிர்கை நீக்குங்கள், குஃப்ரை அகற்றுங்கள். யாருக்காக வேண்டி? தாயிஃபீன், இங்க யாரெல்லாம் தவாஃப் செய்வதற்காக வர இருக்கிறார்களோ அவர்களுக்காக. வல் ஆகிஃபீன், காபத்துல்லாஹ்வை யாரெல்லாம் ஏத்திகாஃப் இருப்பார்களோ. நீங்க ரம்ஜான் எல்லாம் ஏத்திகாஃப் இருக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிட்டு. ஒரு காலத்துல மகல்லா பள்ளிவாசல்ல பார்த்தா கூட்டம் கூட்டமா இருப்பாங்க. சென்ற வருஷம் கூட ஒருத்தர் என்ன கேட்டார், ஆனிம்சா இந்த நோம்புல ஆம்பளைங்கள பள்ளிவாசல்ல இதான் இருப்பாங்களேன்ட்டு. ஏங்க அதுக்கு பேர் இதான் இல்லைங்க, அதுக்கு பேர் ஈத்திகாஃப்ங்க. இதாங்கிறது கணவனை இழந்த பெண்கள் வீட்டுல இருக்கிறது. ஆண்கள் இடத்துக்கு இதான் இருக்க போறாங்க. அதுக்கு பேர் ஏத்திகாஃப் இல்ல, ஏத்திகாஃப்ங்கிற வார்த்தை கூட இங்க பறந்து போயிட்டு சமுதாயத்திற்கு. அப்ப அந்த ஈத்திகாஃப் காபத்துல்லாஹ்ல இருந்தா பன்மடங்கு நன்மை கிடைக்கும். ஏன்னா காபத்துல்லாஹ்ல தோணும் அப்படின்னா லட்சக்கணக்கான நன்மைகளை அல்லாஹ் தருவான். நம்ம பள்ளியில தொழுவதை விட காபத்துல்லாஹ்வை தொழுதா அதிகமான நன்மைகள். அடுத்து மஸ்ஜித் நபவி, 3வது பைத்துல் முகத்தஸ். இந்த 3 அல்லாத மற்ற பள்ளியில எங்க போய் தொழுதாலும் சில பேருக்கு 27 மடங்கு நன்மை கிடைக்கும். சில பேருக்கு 26, சில பேருக்கு 25. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சில பேருக்கு வாத்தியார் போடுற முட்டை தான் கிடைக்கும். இவன் தொழுந்திருக்க மாட்டான், அங்க இங்கேயும் பறக்க பார்த்துக்கிட்டு, டைம்ல பார்த்துக்கிட்டு, செல்போனை பார்த்துக்கிட்டு, ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு. சில பேர் இந்த நோம்புல தராவியில சில பெண்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா பள்ளிவாசல போய் தொழுவ போறங்கிற பேர்ல ரொம்ப வேகத்துக்கு முக்காடையில கலட்டி வச்சு தொழுது இருக்கிறாங்க. லா யக்பலுல்லாஹு ஸலாத்த ஆயிலின் இல்லா பி ஹிமாரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பருவ வயதை அடைந்த பெண் ஹிமார் இல்லாமல், ஹிமார்னு படிக்கணும், ஹிமார்னா கழுதியா போயிடும், ஹிமார்னா முக்காடுன்னு அர்த்தம்.
முக்காடு இல்லாமல் தொழுதால் அந்த தொழுகை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சில பெண்கள் தொழுது போது தண்ணி எடுத்து குடிச்சிருக்கிறாங்க. மார்க்க ஞானம் இல்லை. அதனால இந்த மாதிரி சேட்டைகள்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், தாய் தவாப் செய்யக்கூடியவர்களுக்காக நீங்கள் என் பள்ளிவாசலை சுத்தப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையாக சொல்லுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அத்தவாஃபு ஹவுலல் பைத்தி மிஸ்லு ஸலா, காபத்துல்லாவை தவாப் செய்வதாகிறது தொழுவதை போன்று என்று சொன்னார்கள். நாம எப்படி தொழுதா, எப்படி பயபக்தியோடு ஒதுவோடு குளிப்பு கடமையான தொழுக கூடாது, சிறு தொழுகிறதா தொழுக கூடாது, குளிப்பு கடமையான குளிச்சுக்கிட்டு தான் தொழுகணும். அவன் ஒளி இல்லைன்னா ஒளி செஞ்சுட்டு தான் தொழுகணும். அந்த மாதிரிதான் தவாப் செய்வதற்கு முக்கிய நிபந்தனை மொழி இல்லாமல் தவாப் செய்வது கூடாது. கசலாத்தி மிசுலு சலாத்தி, தொழுகையை போன்று என்று சொன்னார்கள். அப்ப நம்ம ஒதுவோடுதான் தவாப் செய்ய வேண்டும். ஆனா தொழுகையில பேசுவது கூடாது, சாப்பிடுவது கூடாது, குடிப்பது கூடாது, அங்கும் இங்கும் பார்ப்பது கூடாது. ஆனா தவாப் செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா இந்தக்கும் தத்தகல்லமூன ஃபீஹி, தவாப்ல பேசிக்கொள்ளலாம். தவாப் செய்யும் போது ஒருத்தருக்கு ஒரு பேசிக்கலாம், எதுவும் பசிச்சா ஒரு பிஸ்கட்டை சாப்பிட்டுக்கலாம், தண்ணியை குடிச்சுக்கலாம். பேசுறதுன்னா வேற மாதிரி பேசிடக்கூடாது. அதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபமன் தகல்லம ஃபீஹி ஃபலா யதகல்லம் இல்லா பிகைரி, தவாப்ல பேசுவதாக இருந்தா நல்ல காரியத்தை மட்டும்தான் பேசணும். நீங்க தவாப்ல பார்த்தா எல்லாம் செல்ஃபி எடுத்துட்டு தான் தவாப்பு பண்ணுது. ஒரு ஆள் மேல ஒரு ஆள் மோதிக்கிட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், ஒருத்தர் சைத்தானுக்கு கல் எறியும் போது வலது கையில செல்ல வச்சுக்கிட்டாரு, இடது கையினால கல்லை எறியும் போது கல்லை கையில வச்சுட்டு செல்ல தூக்கி எரிஞ்சிட்டாரு. சைத்தான் மேல என்ன கோபமோ அந்த மாதிரி செல்ஃபி எடுத்துக்கிட்டே எரிஞ்சா இந்த மாதிரி ஏற்படும். அதனால செல்ஃபி மோகத்தை நாம் குறைக்க வேண்டும். சவுதி அரசாங்கம் வரக்கூடிய காலங்கள்ல செல்போன் இருந்தா உள்ள அனுமதிக்கவே செய்யாதவனாலும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு சட்டம் வரத்தான் போகுது. அங்க இருந்துட்டு மனைவிக்கு கணவனுக்கு போன் பேசுறது, நான் தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், சீரியல்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, தவாப்லயே சீரியல்ல பேசிக்கிட்டு இருக்கணும், பேசுவது கூடாது. அப்படி பேசினால் தவாஃபுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறைந்து விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 7 முறை சுற்றும் பொழுது இவர் எத்தனை ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரோ ஒவ்வொரு 8க்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படும், ஒரு நன்மை எழுதப்படும். ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மையை அல்லாஹ் அவருக்கு ஒரு தவாஃபின் மூலமாக, அதை 7 முறை சுற்ற வேண்டும். அதான் ஒரு தவாஃப். 7 முறை சுற்றினால் அவர் ஒரு அடிமை என்று சொன்னா லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஒரு அடிமை, அது விலை கொடுத்து வாங்கி உரிமை விட்ட நன்மை அவருக்கு கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஆயாத்தும் பையினாத்தை பார்ப்பதற்கு நாம் ஆசைப்பட்டால் ஒன்று உம்ரா செய்ய வேண்டும், அது சுன்னத்தான ஒரு வணக்கம். அடுத்து ஹஜ்ஜி என்பது கடமையான ஒரு வணக்கம். ஹஜ்ஜி செய்வோமே ஆனால் அந்த உணர்வுபூர்வமான ஒரு உணர்வு நமக்கு நிச்சயமாக ஏற்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய கிருபையினால் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் முழுமையாக தந்தல் புரிவானாக. வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.